வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா கரெக்டாக இருக்கிற நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை ஜூனியர் பீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. மெர்ஜர் கம்ப்ளீட் ஆனாலும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு ரிட்டர்னை கொடுக்காம அப்படியே தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ணணும், இதில் வந்து இப்போ ஆவரேஜ் பண்ணலாமா அந்த மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்காங்க. HUL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் வந்து தனியாக பிரிய போகுது. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க போனஸ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. இப்போ வந்து ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் தான் வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜெஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோட டார்கெட்டை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. 1700 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ வந்து முகேஷ் அம்பானியோட தேர்டு கம்பெனியாக வந்து ஜியோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஸ்டாக்கும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலும் டெலிகாம் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஏர்டெலுக்கு ஒரு டைரக்ட் காம்படிட்டராக இந்த கம்பெனி வந்து இண்டிவிஜுவலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ரெண்டு கம்பெனியுமே வந்து நல்ல ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ 10% கரெக்டான டைம்லயே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களோட ஒரு போர்ஷனை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நிஃப்டி 50நாலும் சரி ஜூனியர் பீஸ்னாலும் சரி ரெண்டுமே வந்து லார்ஜ் கேப்ல வர்ற ஃபர்ஸ்ட் 100 கம்பெனிஸ். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டி 50ல வந்து ஒரு ஹோல்டிங்ஸ் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இது ரெண்டுலையுமே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டி பீஸையும் நீங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜூனியர் பீஸ்க்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பீஸை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோ இப்போ 20/80 அந்த ரேஷியோவில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ETF செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ட்ராக்கிங் எரர் டெஃபினட்டாக நோட் பண்ணணும். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, வால்யூம் ஆஃப் ட்ரேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நிப்பான் இந்தியாவோட நிஃப்டி பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். SIP மோட்ல இல்லை ஒரு மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல லம்சம் மோட்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். ஒரு கோல்டுல ஒரு 20% இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈக்விட்டிஸ் அதாவது ஈக்விட்டிஸ்ங்கிறது நான் நிஃப்டி பீஸ் சொல்றேன், அதில் ஒரு 80% இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்தாவே ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு லாங் ரன்ல ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெல்த் ஜென்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ டெஃபினட்டா வந்து இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜருக்கு முன்னாடியே இதை கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து டிமெர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல அக்குமுலேட் பண்ணா நமக்கு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ 270 அந்த ரேஞ்சில் வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து டிமெர்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 210 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்தப்ப லெவல் பை லெவலாக அக்குமுலேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபாய்க்கு பக்கமாக போன ஸ்டாக் இப்போ 320 ரூபாய் இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இது கூடிய சீக்கிரம் வந்து நிஃப்டி 50ல வந்து இன்க்ளூட் ஆக போகுது. இது வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷனல் பாயிண்டாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து நிஃப்டி 50ல வர்றப்ப இதில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்டாக் வந்து இன்னும் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ்ல வந்து கூடிய சீக்கிரம் வந்து அலையன்ஸ் கூட டைப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து ஜெஃப்ரீஸ் வந்து ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க. இப்ப 1200 ரூபாய் பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஸ்டாக் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 30% வரைக்கும் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்படி போறப்ப பாத்தீங்க அப்படின்னா 1700 ரூபாய் 800 ரூபான்ற லெவல்ல வந்து ரிலையன்ஸ் ஷேர் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் குவார்டர்ல அதாவது நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2025ல ஜியோ IPO வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானியோட தேர்ட் கம்பெனியா
இருக்க போகுது. இதுவுமே மார்க்கெட்ல வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டெலிகம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜியோ, ஏர்டெல் இதுதான் வந்து மெயின் காம்படிட்டரா இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வந்து நிப்டி 50ல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரிலையன்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ற ஸ்டாக்கா தான் அமையுது. ஸோ அதனால இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸா இருக்கு, ஜியோ பினான்சியலா இருக்கு. இது ரெண்டுமே வந்து நிப்டி 50ல வரப்போகுது. ஸோ நல்ல ஒரு அப்ரிசியேஷனையும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது. அதே மாதிரி ஜியோ பினான்சியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு கரெக்டான பிரைஸ்ல கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து இது ஆவரேஜ் பண்ணுங்க. நிப்டி 50 போறப்ப வெயிட்டேஜ் ஜாஸ்தியானா நல்ல ஒரு பிரைஸ் ஹைக்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. HUL பொறுத்த வரைக்கும் இவங்களோட போர்டு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸை வந்து தனியா டிமெர்ஜ் பண்ண போறாங்க. இதுக்கு உண்டான அப்ரூவல் எல்லாமே கிடைச்சிருச்சு. கூடிய சீக்கிரம் HUL ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஐஸ்கிரீம் பிசினஸ் ஷேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு இன்னும் வந்து 1 இயருக்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிப்டி 50ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. பினான்சியல் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிஸ் பேங்க், கோடெக்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐசிஐசி, HDFC இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா வந்து நல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் இல்லாம ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷனா பார்த்திருக்கு. மற்ற வகையில பாத்தீங்க அப்படின்னா ஐசிஐசி, HDFC எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. HDFC பேங்க்கும் கோட்டக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 இயர்ஸா வந்து பெரிய ஒரு ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. இருந்தாலுமே பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்கையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு growth கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் ரிமைனிங் பேங்க்ஸ் எல்லாமே வந்து நல்ல கரெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட வால்யூம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் 100 ரூபீஸில் இருந்தது. இப்போ 60+ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரிசர்வ்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணதுனால மைக்ரோ ஃபினான்ஸ் சைடு அதனால இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆச்சு. கரெக்ஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையுமே பிலோ 60 போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்ற அப்படி இருந்தா கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றவங்க யாருக்குமே வந்து இமீடியட்டான ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிப்டி 50ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த டாப் 5 பேங்க்ஸை விட இது வேல்யூஷன் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ICICI, HDFC, கோட்டாக், ஆக்சிஸ், இண்டஸ்இண்ட் பேங்க் இதை விட வந்து வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஏன்னா இது வந்து growth oriented பேங்க் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டாப் லெவல் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. இந்த பேங்கை வந்து நீங்க இமீடியட்டா போய் ஆவரேஜ் பண்ண தேவையில்லை. உண்மையே வந்து வரப்போற ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ HDFC, ICICI விட கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி வச்சிருக்கிறவங்க எதுவுமே வந்து நீங்க செல் பண்ண தேவையில்லை. நல்ல பேங்க் தான், ஆனா வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க ஆவரேஜ் பண்றதுக்கு பதிலா டாப் லேயர் பேங்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இமீடியட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். IDFC மெர்ஜர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட வால்யூம்ஸ் ஜாஸ்தி ஆனதுனால இந்த ஸ்டாக் வந்து ட்ரேடிங் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அதனால பிரைஸ் ஹைக்குங்கிறது வந்து கொஞ்சம் மெதுவா தான் நடக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இமீடியட் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம லாங் டேர்ம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா குவாலிட்டியான கம்பெனிஸ் அட்ராக்டிவான வேல்யூஷன்ல நம்ம பை பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.